ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 90% எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா டாண்ட்ரஃப். மேம் ஹேர் ஃபால் ஆகுது, அக்கா ஹேர் ஃபால் ஆகுது, என்னன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்காங்க. நான் எப்பயாவது செக் பண்ணாலோ, அனலைஸ் பண்ணாலோ அவங்க ஸ்கேல்ப்ல டாண்ட்ரஃப் தான் இருக்கு. டாண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் வந்து நெறைய இருக்கும். சின்ன விஷயம் தான் டாண்ட்ரஃப். ஆனா அத நம்ம ஒரு மெயின்டெயின் பண்ணலாம். அத கிளியர் பண்ணலாம்னு சொல்லும்போது, அது ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். அதனால நெறைய ஹேர் ஃபால் ஆகும், ட்ரைனஸ் ஆகும், நெறைய பிரச்சனை ஆகும். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லப் போறேன். இது வந்து நீங்க ஒரு 3 டூ 4 இயர்ஸ் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாரி ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இருக்கிறதுலயே ஃபில்டர் பண்ணி நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? ட்ரையா இருக்க டாண்ட்ரஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? ஆயிலியா இருக்க டாண்ட்ரஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏன்னா டாண்ட்ரஃப் நெறைய இருக்கு. அத பத்தி சொல்லணும்னா ஒரு வீடியோவே பத்துமான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவு கிளியரா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா டாண்ட்ரஃப் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டாண்ட்ரஃப் வந்து நம்ம என்ன பண்ணா டாண்ட்ரஃப் அதிகமாகும்? டாண்ட்ரஃப் கிளியர் ஆக நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து டாண்ட்ரஃப் வந்து நெறைய பேருக்கு வேற வேற மாரி இருக்கும். டாண்ட்ரஃப் வந்து சில பேருக்கு பொடி பொடியா கொட்டும் பாத்துருக்கீங்களா? அப்படியே சின்ன சின்ன துகள் மாரி மேலலாம் கொட்டும். நீங்க சீவுனீங்கன்னா ஃபேஸ்லலாம் படும். அந்த டாண்ட்ரஃப் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். அத கண்டுபிடிச்சுருவாங்க. நம்ம சீவும்போதே வரும். அதனால இது ஒரு ட்ரையா இருக்க மாரி ஒரு டாண்ட்ரஃப் அப்படின்னு தெரிஞ்சிரும். அதே பாத்தீங்கன்னா, ஆயிலி டாண்ட்ரஃப் இருக்கு. ஆயிலி டாண்ட்ரஃப் பாத்தீங்கன்னா, ஸ்கேல்ப்ல அப்படியே ஒட்டி படிஞ்சிருக்கும். தெரியவே தெரியாது. கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, "எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹேர் ஃபால் ஆகுதுங்க. ஆனா, அ எனக்கு டாண்ட்ரஃப்லாம் இல்ல. இருக்க மாரியே தெரியல." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, நீங்க அத நல்லா செக் பண்ணி பாக்கணும். கோம்ப் பண்ணி பாக்கலாம். மிஷின்லாம் இருக்கு அதுல செக் பண்றதுக்கு. நம்ம பாத்தாலே தெரியும். அந்த மாரி இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா அதுக்கும் சரி, இந்த ட்ரையா இருக்க டாண்ட்ரஃப்க்கும் சரி, ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டோ நீங்க ஏதாவது எடுக்கணும். வீட்லயே நீங்க பண்ற மாரி இருந்தாலும், இப்ப நான் சொல்ற மாரி டிப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டாண்ட்ரஃப்ப பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஆ டாண்ட்ரஃப் வந்து இப்ப வீட்ல ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுரும். இப்ப அவங்க டவல் நீங்க யூஸ் பண்றீங்க, அவங்க கோம்பு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு சடனா அப்படியே அது பரவும். அத போக வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சம் டாண்ட்ரஃப் இருக்குன்னா, இந்த மாரி டிப்ஸ் இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது அது போயிரும். இல்ல ஒரு 80% இருக்கு. ரொம்ப நெறைய டாண்ட்ரஃப் இருக்கு அப்டின்னா, நீங்க ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனல் சலூன்ல போயிட்டு நீங்க டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப என்னோட சலூன் வராங்கன்னா, நான் ஒரு 80% போக வச்சுருவேன் ஒரே சிட்டிங்ஸ்ல. ஒரு 2, 3 சிட்டிங்ஸ் வந்தாங்கன்னா ஃபுல்லா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு இந்த மாரி ஹோம் ரெமடிஸ் இதெல்லாம் சொல்லி மெயின்டெயின் பண்ண சொல்லுவேன். நல்லா இருக்கு கிளியர் ஆயிரும். நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் டாண்ட்ரஃப் வரக்கு என்ன காரணம்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையா இருக்க டாண்ட்ரஃப் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். நெறைய பேருக்கு ஸ்கேல்ப் வந்து நல்லா ட்ரை ஆயிரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா ட்ரையா இருக்கும். அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்டா நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கேல்ப்க்கு என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து சொல்றது என்னன்னா, நான் ஆயில்லாம் போட மாட்டேங்க. நான் ஆயில் ரொம்ப ரெகுலரா போடவே மாட்டேன். சில பேர் ஆயிலே போட மாட்டேன்னு கூட சொல்றாங்க. ஆயில் போடுறத பத்தி நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்றாங்கங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் அந்த ஒரு 15, 16 இயர்ஸா நான் பார்த்த வரைக்கும், ஆயில் போடாதவங்க ஸ்கேல்ப் வந்து கண்டிப்பா ட்ரையா தான் இருக்கு. ஆயில் போட்டு மெயின்டெயின் பண்றவங்க ஸ்கேல்ப்போ, ஹேரோ அவ்ளோ ஹெல்த்தியா தான் இருக்கு. ஆயில் போடாம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கேல்ப் ட்ரை ஆயிரும். ஸ்கேல்ப் ட்ரை ஆயி ஒரு மாரி இச்சிங் வரும். அத நீங்க அப்படினால ஃபீல் பண்றீங்க. ஃபோம் பண்ணும்போதெல்லாம் கீழ விழுகும் டாண்ட்ரஃப் மாரி. அந்த மாரி இருக்குன்னா, நீங்க நல்லா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆயிலுமே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரிங்களா? இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஆயில் வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆயில வச்சுட்டு நீங்க அப்படியே டிராவல் பண்றாங்க. இப்ப காலேஜ் போறாங்க, ஆபீஸ் போறாங்க. இல்ல வீட்லயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் போட்டுட்டு அப்படியே விட்டுர்றாங்க. இன்னைக்கு ஆயில் போட்டா 2 டேஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்றாங்க. ஆனா அப்படி நீங்க பண்ணக்கூடாது. ஆயிலோட வேலை வந்து அவ்வளவு நேரம் நமக்கு தேவையில்ல. ஒரு 1 ஹவர் 1 ஹவரே ஜாஸ்தி தாங்க. இல்லன்னா 2 ஹவர்ஸ் வைக்கலாம். இல்ல நீங்க நைட்டு வச்சுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆயிலான ஒரு ஹேர்லயோ, ஸ்கேல்ப்லயோ நீங்க இருக்கவே கூடாது. இப்ப ஆயில் வச்சுட்டு நீங்க வெளிய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளிய போம்போது அந்த ஏற்கனவே நமக்கு பொல்யூஷன் சொல்லவே வேணாம். ரோட்லலாம் அவ்வளவு குப்பையும், மண்ணுமா இருக்கு. அது எல்லாமே என்ன பண்ணும்னா, உங்க ஹேர்ல இருக்குல்ல ஆயில், அதுல வந்து நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும். அதுல ஒட்டி பிடிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்க என்ன ஆகும்னா, நீங்க வீட்ல வந்து அப்படியே கோம்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோம்ப் பண்ணும்போது, அந்த தூசி, அந்த டஸ்ட் எல்லாம் உங்க ஸ்கேல்ப்ல தான் போய் அடைஞ்சு நிக்கும்.
அப்ப அடைஞ்சு நிக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே விட்டுறீங்க. இப்ப ஆயிலோட இருக்காங்க அப்படின்னா, அத நீங்க அப்படியே கோம்ப் பண்ணிட்டு விட்டுர்றாங்க. நெறைய பேர் என்ன சொல்றது அப்படின்னா 2, 3 டேஸ் ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கும். ட்ரையா இருக்க டாண்ட்ரஃபா இருந்தாலும், அந்த ஆயிலோட நீங்க இருக்கும்போது வெளிய தெரியாது. அப்ப நீங்க வாஷ் பண்ணுவீங்க இல்லையா? ஷாம்பு வாஷ் எல்லாம் பண்ணிட்டு, நீங்க கோம்ப் பண்ணும்போது கீழலாம் விழுகும். அப்ப அந்த மாரி இஷ்யூ நெறைய நடக்கும். அப்ப நீங்க ப்ராப்பரா எப்படி ஹேர் மெயின்டெயின் பண்ணணும்? ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்? கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க. அத வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதையும் போய் பாருங்க. ஏன்னா, அ ஹேர் வாஷ் பண்றதும், மெயின்டெயின் பண்றதுமே அவ்ளோ வேலை இருக்கு. அத வந்து நான் உங்களுக்கு ஒரு தனியா வீடியோவாவே போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல வந்து நம்ம டாண்ட்ரஃப் பத்தியே பார்த்துரலாம். அந்த மாரி நீங்க ஆயில் போட்டுட்டு வெளிய டிராவல் பண்ணாதீங்க. ஆயில் போட்டுட்டு கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையா இருக்க டாண்ட்ரஃப் இருக்குதுன்னா, அந்த மாதிரி நீங்க கோம்ப் பண்றதா இருக்கட்டும். கோம்ப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ற மாரி நல்லா கோம்ப் பண்ணிட்டு, ஆயில் வச்சுட்டு, நைட் ஆயில் வச்சுட்டு மார்னிங் குளிங்க. இல்ல ஆயிலி டாண்ட்ரஃப் இருக்கு. உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கிறதே தெரியல அப்படின்னாலும், நீங்க லைட்டா அந்த கோம்பு வச்சு பீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்ற இந்த ஹோம் ரெமெடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. ஆயில் வச்சுட்டு வெளிய போகாதீங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வெட்டிங் ஆகும். சரிங்களா? ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸ்கேல்ப்ல எல்லாமே ஸ்வெட் ஆகும். சில ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. ஜிம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆயிருக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்க, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இந்த மாரி நானு ஜிம் போறேங்க மேம். ஆனா டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் ஒரு 2, 3 டேஸ் தான் ஒன்ஸ் நான் இந்த மாரி ஹேர் வாஷ் பண்றேன்லாம் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க அந்த தப்ப பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஸ்கேல்ப்ல இருக்கிற போர்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த ஆயில் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கு. இந்த மாரி ஸ்வெட்டிங் நீங்க நெறைய வர மாரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஷாம்பு வாஷ் டெய்லி எடுக்கலாம். தப்பே இல்லைங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஷாம்பு வச்சுட்டு, ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு, கண்டிஷனர் போட்டு நீங்க டெய்லி வாஷ் பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. நீங்க அந்த ஆயிலோடவோ, ஸ்வெட்டிங்கோடவோ இருக்கும்போது டாண்ட்ரஃப் இன்னும் அதிகமாகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்னென்ன விஷயத்தினால டாண்ட்ரஃப் வருது நல்லா தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயத்த எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வாரத்துல 2 நாள் தான் ஹேர் வாஷ் பண்றீங்க. உங்களுக்கு ஹெவியா டாண்ட்ரஃப் இருக்குன்னா, கன்டினியூஸா 1 நாள் விட்டு 1 நாளாச்சு வாஷ் பண்ண பழகிக்கோங்க. அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேல்ப் கிளியர் ஆயிரும். டாண்ட்ரஃப் வர்றது கம்மியாகும். ஆ மெயின்டனன்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும்போது சொல்றேங்க. கொஞ்சம் மெயின்டனன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப வாங்க டிப்ஸ் என்னென்ன, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துரலாம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆயிலி டாண்ட்ரஃப். ஆயிலி டாண்ட்ரஃப் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். 2 டிப்ஸ் சொல்றேன் ஆயிலி டாண்ட்ரஃப்க்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயிலியா ஸ்கேல்ப்ல ஒட்டி இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ, கருவேப்பிலை, வேப்பிலை இது 3யுமே ஒரு சம அளவா எடுத்துக்கோங்க. நீங்க கிராமத்து சைடு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆவாரம்பூ ஈஸியா கிடைச்சிரும். இல்ல நீங்க ஒரு சிட்டில தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஆவாரம்பூ வந்து ட்ரை ஆனதே வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. அத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வேப்பிலை ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா? வேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இது 3மே போட்டு நல்லா மிக்ஸில வந்து நல்லா பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆக்கிட்டு, அத வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்றீங்கன்னா, ஸ்கேல்ப்ல திரும்ப போய் ஒட்டிக்கும். நெறைய பேர் கிளியரா வாஷ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க அத நல்லா பிளெண்ட் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு துணியிலயோ, ஒரு மெல்லிசான ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் ஆக்கிக்கோங்க. அந்த ஜூஸ மட்டும் எடுத்துக்கோங்க. ஜூஸ மட்டும் எடுத்துட்டு, ஒரு காட்டன்ல தொட்டுட்டு உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லைட்டா கோம்பு வச்சுட்டு உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஓரளவு கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த காட்டன்ல தொட்டு இந்த ஜூஸ் அப்படியே ஃபுல்லா வச்சுட்டு, மைல்டா ஒரு மசாஜ் குடுத்துட்டு, 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாரி கூலிங் சேராதுன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் விட்டாலே போதும். அந்த இச்சிங் எல்லாம் போயிரும். வேப்பிலை யூஸ் பண்றோம், ஆவாரம் யூஸ் பண்றோம். அதனால உங்களுக்கு ஸ்கேல்ப்ல இருக்கிற இச்சிங் போயிரும். அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு சூப்பரா இருக்குங்க. போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர்ல கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டர்ல ஷாம்பு ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு, கண்டிஷனர் போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இந்த மாரி ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதுவும் ஆயிலி டாண்ட்ரஃப்க்கு தான். அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரெமெடி சொல்றேன்னு சொன்னீங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ லெமன் எடுத்துக்கோங்க. லெமன், வெள்ளரிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா கடையில? வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்பம் பூ இல்லன்னா வேப்பம் பழம். அது மாரி ஏன்னா வேப்பில மரம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த பூ, பழம் கிடைக்கும். வேப்பம் பழம் கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டுங்க. வேப்பம் பழம் எடுத்துட்டு அந்த கொட்டைய மட்டும் வெளிய எடுத்துட்டு, அந்த பழத்த போட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ, வேப்பம் பழம், அதுக்கப்புறம் லெமனு, வெள்ளரிக்காய். இது 4மே போட்டு நல்லா பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு வேப்பம் பழம் கிடைக்கலன்னா வேப்பம் பூ யூஸ் பண்ணுங்க. வேப்பம் பூவும் கிடைக்கல, ஆப்ஷன் இல்லன்னா வேப்பிலையே போட்டுக்கலாம். ஆனா வேப்பம் பூவும், அந்த வேப்பம் பழமும் கிடைச்சுச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, சில பேருக்கு வந்து
நீங்க ஸ்கேல்ப்ல அப்படியே சொரிஞ்சு கோம்பு வச்சு தேய்ச்சனா பிளட் எல்லாம் வர மாதிரி எல்லாம் இருக்கும் ஸ்கேல்ப்ல. ரொம்ப இச்சிங் ஆகி உங்களுக்கு வந்து அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னா, நீங்க இந்த வேப்பம்பழமும் வேப்பம் பூவும் போடும்போது அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆத்தி கொடுக்கும். உங்களுக்கு அந்த எரிச்சல் அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அதனாலதான் சொல்றேன். நீங்க அது 2 வேப்பம்பழமும் வேப்பம் பூவும் கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எல்லாமே இந்த நான் சொன்ன 4 பொருளையுமே நீங்க நல்லா மிக்ஸியில அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டு அதையுமே நான் சொன்ன மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காவ ஒரு தனியா பிளெண்ட் ஆக்கிட்டு, கொஞ்சம் பால் ஒரு 1/4 டம்ளர் அந்த மாரி எடுத்துட்டு, அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி போடும்போது, ஹேர் வந்து சூப்பரா குரோத் ஆகும். ஷைனிங்கா இருக்கும். அத வந்து இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த லிக்விட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, காட்டன்ல தொட்டு ஸ்கால்ப்ல போட்டுக்கோங்க. 1 ஹவர் விட்டா போதும். 1/2 அன் ஹவர்ல இருந்து 1 ஹவர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு எப்பயும் போல மைல்டா ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு போட்டு கண்டிஷனர் கண்டிப்பா கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணுங்க. கண்டிஷனர் எதுக்காக போடணும்? கண்டிஷனர் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியே நான் வீடியோ போட்டிருக்கேன். சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஹேர் வாஷ் வீடியோ. அந்த வீடியோலயே வந்து நான் கண்டிஷனரோட ஆ பர்ப்பஸ் என்ன? நீங்க எதுக்காக கண்டிஷனர் யூஸ் பண்றீங்க? கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிட்டு கண்டிஷனரும் போட்டு கிளீனா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட சொன்னத வச்சுதாங்க நான் சொல்றேன். நானா சொல்லல. என்கிட்ட ஒவ்வொரு கஸ்டமரா இருக்கட்டும், என்கிட்ட பழகுறவங்க எல்லாரும் சொன்ன விஷயத்த தான் உங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ தான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நான் வெந்தயம் போட்டேங்க மேம். வெந்தயம் ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஆனா அவங்க எப்படி போட்டுருக்காங்கன்னா, வெந்தயத்த நல்லா அரைச்சுட்டு, நல்லா ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணிட்டு விட்டுர்றாங்க. ஒரு 2, 3 ஹவர்ஸ் விட்டுர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ நேரம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வாஷ் பண்றாங்க. பிளெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க. வெந்தயம் வந்து அந்த திக்னஸ் எப்படி இருக்கும்? அத தலையில போட்டு பிளெயின் வாஷ் பண்ணா ஸ்கேல்ப் எப்படி கிளீன் ஆகும்? ஏன்னா, அப்படி பிளெயின் வாஷ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேப்பில சாரி இந்த வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது. அதனால நாங்க பிளெயின் வாஷ் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அந்த மாரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கர்ட் யூஸ் பண்றாங்க. கர்ட் ஓகே. கர்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா அத கிளீன் பண்ணிறணும். நீங்க ஸ்கேல்ப்ல எதையுமே அது புடிக்கிற மாரி ஒட்டி வைக்கவே கூடாது. நீங்க நல்லா கிளீன் பண்ணி பழகிக்கோங்க. நீங்க வெந்தயம் போட்டாலும் சரி, கர்ட் போட்டாலும் சரி, இல்ல நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணாம நீங்க வேற என்ன யூஸ் பண்ணாலும், முதல்ல கிளீனிங் ரொம்ப முக்கியங்க. இப்ப அது மாரி நீங்க பண்ணணும். இப்ப நானே இந்த சொல்ற ரெமடியா இருக்கட்டும், டிப்ஸா இருக்கட்டும், அதான் நான் அவ்வளவு பேருக்கு சொல்லி அவங்க யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க கூட ஷேர் பண்றேன். அவ்வளவு பார்த்து ஷேர் பண்றேங்க இந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எப்படி கிளீன் பண்ணணும் முதற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவா அதனாலதான் சொல்றேன். நிறைய பேர் இதை போட்டுட்டு நீங்க கிளீனா ஷாம்பு வாஷ் பண்ணாம இருக்கவே கூடாது. அதனாலதான் ஷாம்பு வாஷ் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொன்ன இந்த 2 டிப்ஸுமே நீங்க வந்து ஆயிலியா இருக்கிற டாண்ட்ரஃப், இந்த ஸ்கேல்ப்ல இருக்க இச்சிங், அந்த பிளட் வர மாதிரி இருக்குது. இது எல்லாமே நான் சொன்ன மாரி தனித்தனியா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து ட்ரையா இருக்கும் இல்லையா? அந்த டாண்ட்ரஃப்க்கு 2 டிப்ஸ் வச்சிருக்கேன். அதையும் சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரையா உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரையா இருக்க டாண்ட்ரஃப் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ட்ரையா இருக்கிற டாண்ட்ரஃப்க்கு வந்து நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியங்க. லெமன வந்து நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்கின்னுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுலயே சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், ஸ்கேல்ப்க்கா இருக்கட்டும், எலுமிச்சம்பழத்த வந்து டைரக்ட்டா யூஸ் பண்ணாதீங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எலுமிச்சம்பழ சாறு எடுத்து அப்படியே டைரக்ட்டா ஸ்கேல்ப்ல போடுவாங்க. கண்டிப்பா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இப்ப நான் சொல்ற மாரி மெத்தட்ல தான் நீங்க லெமன யூஸ் பண்ணணும். லெமனும் தேங்காய் பாலும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. அதுக்கப்புறம் வேப்பம் பூவும், சின்ன வெங்காயமும். முன்ன சொன்ன மாரியே தாங்க வேப்பம் பூ கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா, நீங்க வந்து வேப்பிலையும் எடுத்துக்கலாம். இல்லன்னா வேப்பம் பூ கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். வேப்பம் பூவும், சின்ன வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சுட்டு அத வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துட்டு, அதுல தேங்காய் பாலும், இந்த லெமன் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன்ல தொட்டு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் இருந்து 1 ஹவர் கூட விடலாம். அதுக்கு மேல விடாதீங்க. விட்டுட்டு நீங்க கிளீனா ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணணும். வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ட்ரையா தானே இருக்கு ஸ்கேல்ப். அதனால நீங்க ரொம்ப பீல் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. அதை கிளீன் பண்ணி எடுக்கணும், கோம்பு வச்சு தேய்க்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க இப்படி டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் வாஷ வந்து நீங்க கண்டிப்பா வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வச்சு பண்ணுங்க. நெறைய பேரு நான் சொன்ன மாரி தான் வாரத்துல 1 நாள் ஹேர் வாஷ் பண்றாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்கும்போதே கஷ்டமா இருக்குங்க. ஒரு 6த், 5த் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டாண்ட்ரஃப். கேட்டா தல குளிக்க டைம் இல்ல. அவங்க வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க.
ஆனா அப்படி பண்ணா பாவம் அவங்களுக்குலாம் ரொம்ப அரிக்கும் ஸ்கேல்ப். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லவும் தெரியாது. நம்ம தான் அத பாத்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் அப்படி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க இந்த ரெமெடி யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து அத ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு வாஷ் பண்ற மாரி பாத்துக்கோங்க. நீங்க வாஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெமெடி சூப்பரா இருக்குங்க. நான் சொன்ன மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ட்ரையா இருக்க டாண்ட்ரஃப்க்கு இன்னொரு ரெமெடி சொல்றேன் பாருங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இந்த ட்ரையான டேண்ட்ரஃப்க்கு வந்து இன்னொரு ரெமெடி சொல்றேன்னு பாத்தீங்களா, சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும்னு பாத்துட்டீங்கன்னா, கத்தாழை, தயிர், அதுக்கப்புறம் செக்கு தேங்காய் எண்ணெய்ங்க. செக்கு தேங்காய் எண்ணெய் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். இந்த 4 பொருள் வச்சுட்டு தான் நம்ம அந்த ரெமெடி ரெடி பண்ண போறோம். இது எப்படின்னா, நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் வார்மா ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூட் பண்ண வேண்டாம். வார்மா ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்டு அதுல போட்டுக்கோங்க. கேர்டு போட்டு அந்த ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு நம்ம வீட்லயே வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. அப்படி கிடைக்கலன்னா நீங்க வெளியில எங்கேயாவது நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை ஃபுல்லா அது 4மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தாங்க, நீங்க வந்து ஸ்கேல்ப கிளீனா வச்சுக்கோங்க. ஸ்கேல்புக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இல்லாம இருக்கும்போது அந்த மாதிரி ட்ரையான டேண்ட்ரஃப் வரும். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அது அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேக்குறாங்க சுடுதண்ணில ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ரொம்ப சூடா தாங்க வாஷ் பண்ணக்கூடாது. ஆனா வார்ம் வாட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்னன்னா ரொம்ப கொதிக்க யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூடா தலையில படுற மாதிரி. அப்படி பண்ண வேண்டாம். அதுக்காக ரொம்ப சில் வாட்டரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சில் வாட்டர் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகுறது இல்ல. அதனால நீங்க வார்மா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் சொன்ன எல்லா ரெமடியுமே ரொம்ப சூப்பரா இருக்கிறதுலே பெஸ்டான ரெமடிஸ். நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜரா கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் 100% வருங்க. நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து மெயின்டெனன்ஸ் தாங்க சொல்ல போறேன். மெயின்டெனன்ஸ்னால எல்லாரும் மேடம் மெயின்டெனன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க பார்லர்லயே. ஆனா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பெரிய பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரியே தாங்க வீக்லி ஒரு 3 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப லேட்டா ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. வீக்லி ஒரு 3 டேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோம்பு இருக்கு இல்லையா, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற கோம்பை வந்து வேற யாருக்கும் தராதீங்க. நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்ல யாராவது யூஸ் பண்றாங்க, நம்ம குட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கும் டேண்ட்ரஃப் வரும். அதனால இப்ப யாருக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ அவங்களோட கோம்பை தனியா வச்சுக்கணும். அதே மாதிரி டவல் வந்து கண்டிப்பா வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணி புது டவலா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண டவலை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா பில்லோ கவரை வந்து நீங்க எப்பப்ப ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் பில்லோ கவரை மாத்திருங்க. ஏன்னா நீங்க தூங்கும் போது இருக்கும் இல்லையா டேண்ட்ரஃப், அது வந்து அந்த பில்லோல பெட்ஷீட்ல எல்லாம் இருக்கும். திரும்ப நீங்க அதவே எடுத்து மறுபடியும் நீங்க அப்படியே படுத்து தூங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகவே போகாது. அதனால நீங்க ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கெல்லாம் பில்லோ கவரும் பெட்ஷீட்டையுமே நீங்க ரெகுலரா மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரையா இருக்கு டேண்ட்ரஃப், உங்க ஸ்கேல்ப் ட்ரையா இருக்கு, ஸ்கின் எல்லாம் ட்ரையா இருக்குன்னா தண்ணி குடிங்க. கண்டிப்பா தண்ணி குடிக்கிறது தான் பெரிய கஷ்டம் எல்லாரும் சொல்றது. தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குங்க. தண்ணியை நம்ம ஈஸியா நம்மளால குடிக்க முடியும். அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ அதை சொல்லவே முடியாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. தண்ணி வந்து நம்ம ரெகுலரா ஒரு 2-3 லிட்டர்ஸ் எப்படி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. டேண்ட்ரஃப்க்கு என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் இந்த டிப்ஸும் மெயின்டெனன்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்க. கோம்பு தனியா யூஸ் பண்ணுங்க. கிளீனா வச்சுக்கோங்க. ஸ்கேல்ப் கிளீனா வச்சுக்கோங்க. ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும்? உப்பு தண்ணினால நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் மாதிரி அந்த ஸ்கேல்ப்ல படிஞ்சிருக்கும் போர் வாட்டர் யூஸ் பண்றதுனால. அதுக்குதான் நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க. அந்த மாதிரி உப்பு படிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி அதுல டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கட்டும், பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்து ஒரு வேலை செய்யறது. இப்ப நானே உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறேன், வீடியோ எல்லாம் போடுறேன்னா ஃப்ரீ டைமே கிடைக்கிறது இல்லைங்க. ரெகுலரா வீடியோ கூட போட முடியறது இல்லை, அவ்வளவு வேலை. தெரியும், ஒர்க் பண்ற உமன்ஸ்க்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு சலூன் வச்சிருக்கேன், சலூனும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாரும் வீடியோ போடுறது எப்படி கொஞ்சம் கஷ்டமான ஷெடியூல் தான். இருக்கிற டைம்ல தான் நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு, நிறைய விஷயம் நமக்கு தெரியும்.
இதை எல்லாரும் கூட ஷேர் பண்ணலாம், பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ எல்லாம் போடுறேன். வீடியோ பாக்குறீங்க, நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, ஆனா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னுமே நிறைய நிறைய உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லுவேன். நீங்க பண்ற மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் இன்னும் நான் நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டைட்டான ஷெட்யூல்ல தாங்க உங்களுக்கு நான் எல்லா வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் பண்ற சப்போர்ட் தானே நம்ம எல்லாருக்குமே. எல்லாருமே ஒரு விஷயம் பாராட்டும் போது இத பண்ணலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஏன்னா நான் போற நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்புறம் தெரியாம போயிரும். லாஸ்ட்டா போட்ட மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அவ்ளோ பேர் பார்த்திருக்காங்க. நெறைய கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி நான் இனிமே மேக்கப் வீடியோஸும் உங்களுக்கு கன்டினியூஸா போடுறேங்க. கன்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு டைம் தாங்க பத்த மாட்டேங்குது. அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டா வீடியோ போடுற மாரி இருக்கு. இனிமே கன்டினியூஸா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன ரெமடிய கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே பண்ணலாம். நான் சொன்ன மெத்தட்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்கள மீட் பண்றேங்க. வணக்கம்.